நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அவர் குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள் பந்தடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடைகளோடு இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணுக்கும் மண்ணால் குறைவு இல்லை மனையால் தாழ்வு இல்லை கிடையாது, பொன்னால் குறைவு இல்லை பொருளால் தாழ்வு இல்லை. ஆடோ மாடோ அடுக்குமத்தை வீடோ சொத்தோ சுகமோ சொந்த பந்தங்களோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன செல்வங்கள் வேண்டுமோ அத்தனை செல்வங்களுமே நிறைந்திருக்கு. அதாவது செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். 16 செல்வம். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு அழைக்கும் ஐயா? ஒருபோதும் அழைக்காது. ஏக்கர் கணக்குல நம்ம பேர்ல நிலம் வாங்கி வச்சிருக்கோம். அந்த மண்ணு வந்து நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்கம் வந்து நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? இவை மூன்றுமே உயிரச்ச உணர்வச்ச வெறும் பொருள். ஆனால் நம்மளை அம்மா அப்பா வென்று அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வந்தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து உங்களை மாதிரி குழந்தை சொத்து. சரி, சரி, பெரியாள் காலில் விழுவது நல்லது தானே? சரி, என்ன ஐயா? சரி, அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? சரி, சரியா போச்சு. அடேங்கப்பா, கொஞ்சமாவது எனக்கு கூறு இருக்காயா? என்ன 16 வச்சு பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 16 செல்வம். அந்த 16 செல்வத்துல ஒரு செல்வம் தான் பிள்ளை செல்வமே தவிர 16 பிள்ளை செல்வம் இல்லை. அதான் 16 செல்வம்னா நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, தானம் தனம் வீரம் கல்வி செல்வம் நல்ல வீடு பசு, இதைத்தான் 16 செல்வம். அதுல ஒரு செல்வம் இந்த பிள்ளை செல்வம். தாத்தாவுக்கு 16 பொட்ட பிள்ளை அப்படியா? சரிதானே? அப்போ உமரி காடுக்கு பத்திரிக்கை வையே, எல்லாரும் வரட்டும். 5 குழுவை எடுத்துட வேண்டியானே? 5 குழுவை எடுத்துட வேண்டியானே? 5 குழுவா? ஏற்கனவே எடுத்த குழு கெட்ட முடியாம தான் இவ்வளவு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. திங்கக்கிழமைனா ஒரு குழுவு, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு குழுவு, வியாழக்கிழமைக்கு ஒரு குழுவு, சனிக்கிழமையும் குழுவு தான், ஞாயிற்றுக்கிழமையும் குழுவு தான். பிற வீட்டுக்கு ஆள் வந்தா என்ன செய்வாங்க? குழுவுனா பொண்டாட்டியும் புருஷனும் குழுவை வாங்கிக்கிட்டு பைக்கில சவுளி எடுக்க போகும்போது எப்படி இருக்கு?
ஏப்பா குழுவை வாங்கிட்டான்னா சவுளிதான், அவளுக்கு கொலுசுதான், அவளுக்கு மெட்டிதான், காத்துக்கு கம்மல் தான். என்னது தங்க வாங்குதால இல்லையோ கவரிங்கா வாங்கி வீட்டுல போட்டிருக்கா. அடே அப்பா 10 சேலைக்கு ஒரு சாரம். அதோடையாவது விட்டாளேன்னு பாத்துக்கோ. சில பேருக்கு கோமணம் கூட கிடையாது. அப்படி இருக்கு. இந்த அம்மாவே பூரா துட்டையும் செலவு பண்ணிடுவா. அந்த ஐயாவுக்கு ஒரு டவுசர் கூட எடுத்து கொடுக்க மாட்டா. அத மாதிரி எல்லா செல்வங்கள் இருந்தாலும் செல்வத்திலே பிறந்த செல்வமே இந்த பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்தை குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மனசுல ரொம்ப மனக்கவலை. இதனால் இதுவரைக்கும் திருமணமாகி 12 வருடமும் தாண்டி வந்தாச்சு. இந்த வயதுல குழந்தை இல்லையே, நம்ம எந்த வயசுல நமக்கு குழந்தை இருக்க போகுது என்று நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்க நவராஜமன் பாவம் செய்த பிள்ளை இல்லை நான் பட்டற நெல்லிலே பாவி பதரையல்லி கலந்து விட்டேனா கலந்தேனா ஓட்ட நாளி
மரக்கால் கொண்டுக்கு யாருக்கும் போட்டு அளந்தனா அளந்ததுண்டா ஓட்டனாளி மரக்கால் கொண்டு போட்டு அளந்தனானா என்ன அர்த்தம்? என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன சொல்லு? அந்த காலத்துல காடுகரைக்கு வேலைக்கு போனாங்கன்னா வேலைக்கு போறவங்களுக்கு அந்த காலம் சம்பளம் கிடையாது. சும்மா நீ போவியா? சம்பளம் கிடையாதுன்னா வேலை பார்த்த கூலி துட்டு கிடையாது. அந்த காட்டுல என்ன பயிரை அறுவடை பண்ணுகிறாங்களோ அந்த பயிரை ஒரு கொத்து 2 கொத்து அளந்து போடுதோம்னு பேசியிருப்பாங்க. சோளம்னா சோளம், மக்காச்சோளம்னா மக்காச்சோளம், கேப்பனா கேப்ப, கோதுமைனா நான் கேப்பேன், கோதுமைனா கோதுமை, அப்போ உளுந்துனா உளுந்து. என்ன பயிரை அறுவடை பண்ணுகிறாங்களோ கடலை அறுவடை பண்ணா கடலை கொடுப்பாங்க. அப்போ அறுவடை பண்ணக்கூடிய பயிரத்துல ஒரு கொத்து 2 கொத்து அளந்து போடுதேன். நீ நாளைக்கு விடியா காலம் வேலைக்கு ஆளை கூட்டிக்கிட்டு வந்துரு அப்படின்னு இந்த ஐயா சொல்லியிருப்பாரு. இவங்களும் காலையில் எந்திரிச்சு தாய்மாரெல்லாம் காட்டுக்கு வேலைக்கு போனான்னா வேலைக்கு போய் நல்ல சாயங்காலம் வரைக்கும் குறுக்க வளைச்சி நிமித்து வேலை பார்ப்பா. வேலை பார்த்து முடிச்சு இந்த நெல்லை கொண்டு வந்து களத்தில் போட்டிருப்பாங்க. பட்டறையில் கொண்டு வந்து போட்டிருந்தா அப்போ களத்தில் போட்டிருக்கும் போது அவங்க பெட்டியில் வரிசையில் நின்று வாங்குவாங்க. 2 கொத்து சொன்னால் 2 கொத்து அளந்து போடுவார், 3 கொத்து சொன்னால் 3 கொத்து அளந்து போடுவார். அப்போ அவ பெட்டியில் வரிசையாக நின்று வாங்கும்போது இந்த வீட்டுக்கார ஐயா நல்ல தார்பாய்ச்சி கட்டி பெரிய மரக்காய் வச்சுக்கிட்டு நல்லா நெல்லை கோதி அளந்து போடுவார். இந்த வீட்டுக்கார அம்மா அங்கேருந்து வருவா. இவ நினைப்பா மனசுக்குள்ள, இந்த நெல் இப்படி முத்து மணியாக விளைஞ்சிருக்க, இந்த பெயர் கொஞ்சம் கூட கை கூசாமல் இப்படி அடுத்தவளுக்கு அளந்து போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவா நினச்சிக்கிட்டு ஓட்டமும் வருநடையுமா ஓடி வருவா. ஏயா அவளே இன்னும் முன்னும் விடியா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வேலை பார்த்துருக்கா. இந்த சின்ன மரக்காட்டை அளந்து போட்ட அவளுக்கு காணுமா? வீட்டுக்குள்ள பெரிய மரக்காரை அதை தூக்கிட்டு வரும். ஆமாம், அப்போ பெரிய மரக்காவை தூக்கிட்டு வந்து நம்ம பொண்டாட்டிக்கு தாராள மனசு போலுக்கு அப்படின்னு இந்த பெரிய மரக்காவை வச்சு நெல்லை கோதுவார். நெல்லை கோதத்தான் செஞ்சிருப்பாரு, கீழோடி பூரா நெல் ஒழுகிரும். மரக்கா பெரிய மரக்கா, ஆனால் அந்த மரக்கா தூரில் பெரிய ஓட்டை இருக்கும். இந்த ஐயாவுக்கு இது தெரியாது. இவ மனசுக்குள்ள மட்டும் இவ வச்சிருப்பா. அப்போ இந்த ஓட்ட நாளையை கொண்டு அளந்து போடும்போது நெல் குறையத்தானே செய்யும். அப்போ இது ஒரு பாவம் தானே. அதைத்தான் நாகக்கண்ணி சொன்னா, பட்டர நெல்லில் நான் பதரை கலந்தனா, ஓட்ட நாளை மரக்கால் கொண்டு யாருக்கும் நான் போட்டு அளந்தனா, அப்படி நான் ஒரு பாவமும் செய்யலையே, எனக்கு ஏன் பிள்ளை இல்லை அப்படி என்று நாகக்கண்ணி பன்கொடியாகப்பட்டவள் முத்தமுத்தா கண்ணீரைத்தா கண்ணீரைத்தா நோகுவாளா
இறைசி மலடி என்று இனத்தாரெல்லாம் பேசுகிறார்கள் மன்னவா. மன்னவா எனக்கு வாசலிலே ஒரு மரம் வன்னிக்கா காய்க்கும் மரம். ஆமையா வன்னிக்கா காயாமல் நான் வழியோருக்கும் தாழ்வாகி போனேன். ஐயா கொல்லையிலே ஒரு மரம் கொலை கொலையா காய்க்கும் மரம் மன்னவா. நான் பாவி சண்டாரி கொலை கொலையா காயாமல் குலத்தார் மக்களுக்கெல்லாம் நான் தாழ்வாகி விட்டேனே. போயிட்டேன் ஐயா. நான் ஆத்தான் கரைக்கு போன அண்ணா வாரா மலடிங்கிறார். நான் குலத்தான் கரைக்கு போன என்ன குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறார். பிள்ளை இருந்தாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு. சரி பிள்ளைய பெற்று எடுத்தாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு. என்ன அப்படி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பேசுவா. என்ன பேசுவா? பொட்ட பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பேசுவா. அதுக்கு என்ன பேசுவா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குயா. பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்கையே, பிள்ளையே இல்லைன்னு அவளை பார்த்து மலடின்றுவா. மலடின்னு சொல்லுவது முதல்ல சரியான வார்த்தையா தவறான வார்த்தையா? சரி அப்படியா? குழந்தை இல்லாதவர்களை மலடி என்று சொல்லுவது தவறான வார்த்தை, குற்றமான வார்த்தை. யாரை மலடி என்பார்கள்? பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்பார்கள். அதனுடைய அர்த்தமே அது அல்ல. வேற எப்படி? எந்த ஒரு பெண்ணு வயதுக்கு வராமல் இருக்கிறாளோ பூக்காத பெண்ணை தான் மலடி என்பார்கள். இதுதான் கரெக்டான வாக்கியம். பூத்து விட்டா அது மலடு கிடையாது. இல்ல பூக்கலைன்னா தான் அது மலடு. அதேதான். அதனுடைய அர்த்தம் அதுதானே தவிர இது அல்ல. இல்ல இல்ல அதனாலே புஷ்பவதியாகாத பெண்ணை தான் மலடு என்பார்களே தவிர பூத்த பெண்களை மலடு என்று சொல்ல மாட்டார்கள். பிள்ளை இல்லாதவர்களையும் மலடு என்று சொல்ல மாட்டார்கள். அதனுடைய அர்த்தமே வேற. அப்ப இது தெரியாமத்தான் நம்ம பிள்ளை இல்லாதவங்களை மலடு மலடுங்கிறோம். அப்படி என்று சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. தவறான வாக்கியம். அப்ப பிள்ளையை பெற்று எடுத்து விட்டா என்ன சொல்லுவா தெரியுமா? பிள்ளையை பெற்று எடுத்துட்டா அவளை பார்த்து கிளவின்றுவா. சொல்லத்தான் செய்வாங்க. ரெண்டு பிள்ளைகள் பிறந்ததுக்கு பிறகு நல்ல ஒரு சேலை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு நகைய போட்டு கிழக்கிருந்து தெருவுல மேக்க மட்டும் போயிட்டு வா. தெருவுல உள்ளவா பேசுவா. என்ன பேசுவா? ரெண்டு பிள்ளைய பத்து ஒன்ன பாரு என்ன பாருன்னு இருக்க. அவன் நாளைக்கு கட்டி கொடுக்க கிழக்கு மினுக்கிட்டு வாரா. நாளைக்கு மறுபடியும் வர போறான் அப்படின்னு பேசுவா. இவளுக்கு என்ன மினுக்கல் கேக்கு, இவளுக்கு என்ன நகை கேக்கு, இவளுக்கு என்ன சேலை கேக்கு, என்ன பவுடர் போட்டாலே இருக்க முடியும். அதானே. அப்ப பிள்ளைய பெற்று எடுத்துட்டா அவளை பார்த்து கிளவின்றுவா. அலங்காரம் கூட பண்ண முடியாது. அதேதான். இன்னொரு விஷயம் தெரியுமா தாத்தா? என்ன? ஒரு பெண்ணுக்கு எதிரிங்கிறது யாரு? பெண்ணுக்கு எதிரி யாரு? ஒரு பெண்ணுக்கு எதிரிங்கிறது யாரு? புருஷன். கரெக்ட்டா சொல்றாரு. பெண்ணுக்கு எதிரி யாருங்க? புருஷனா? எப்படி அவரு தெரிஞ்சே சொல்றாரு. அப்போ யா அத சும்மா இருக்கதே எதுக்கு? ஒரு பெண்ணுக்கு எதிரி யாருன்னா உன் வீட்டுல நீ தான் போய் எதிரியா இருப்பவளுக்கு. அதான் ஒரு பெண்ணுக்கு எதிரி வந்து இன்னும் ஒரு பெண்ணு தான். அதேதான் அதான் உண்மை. நாம உண்மையை ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆனா அதான் உண்மை. ஒரு பெண்ணுக்கு எதிரி இன்னொரு பெண்ணு தான், ஆண் கிடையாது. அப்படி நான் சொல்லணும்னு பார்த்தேன், இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டேன். சரி. அப்போ குழந்தையை பெற்று எடுத்து விட்டா கிளவின்றுவா. எந்த ஆம்பளையாவது ஒரு பெண்ணு நடந்து போகும்போது அப்படி பேசியிருப்பானாயா? பொம்பளை தான் பேசுவான், ஆம்பளை யாரும் பேச மாட்டாங்க. ஆஹா. அப்போ ஒரு பெண்ணை குறை பேசுவது இன்னொரு பெண்ணு தான் பேசுவோம், வேற யாரும் பேச மாட்டாங்க. நல்ல பெண்ணா அழகா ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வைங்க. சரி. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கு சொல்லுவா எப்படி? பொன்னடி ஏத்தவா கொல்லியா பெத்து இடுக்கிருக்கா. எதுக்கோ? செத்தன்னைக்கு ஒப்பாரி வைக்க ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா அப்படிம்பா சொல்லுவாங்க. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வைங்க என்ன சொல்லுவாங்க? கொல்லி ஏத்தவா. வீடு பூரா பொட்ட படைகளா இருக்கு, எந்த சொத்தை வித்து இந்த பிள்ளைய கட்டி கொடுக்க போறா, இப்படி பெத்து வளர்த்திருக்கா அப்படின்னு பேசுவா. சரிதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எப்படி? வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடான்னு இருக்கான். ஆமையா. நம்ம இந்த பக்கமா போனா உலகம் இந்த பக்கமா வரும். இப்படி வரும். சரி இந்த பக்கமா போவோம்னா இந்த பக்கமா வரும். அப்படி வரும். ஊருக்குள்ள ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னு வைகி. எங்க தெருவுல நடந்த கதை. என்ன கதை? திடீர்னு ஒரு ஆள் செத்து போனாரு. செத்து போனாரா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி. ஆனா வயசு இருக்கும். உலகத்துல இயற்கையா நடக்கிற காரியம் தானே. ஆமா. அப்ப செத்த உடனே தெருவுல உள்ள ஒரு அம்மா சொல்லுதா, 4-10 பேர் உட்கார்ந்து பீடி சுத்துவா. பார்த்து அவரு லாரிக்குள்ள விழுந்தாரா பஸ்ல விழுந்தாரா? ஆக்சிடென்ட் ஆச்சு.
செத்ததே செத்துட்டாரு, எப்படி செத்தானையா? இல்ல பசுக்குள்ள விழுந்தா கொஞ்சம் பணம் கிடைக்கும். அப்போ இறந்த உடனே சரி 10 பேர் உட்கார்ந்து பொம்பளைய பூரா தெருவுல உட்கார்ந்து பீடி சுத்திக்கிட்டு இருக்கா. இருப்பா. அதுல அந்த அம்மா சொல்லுதா, எப்படி அவ மனசுல வருத்தத்தை பாருங்க. இந்த மனுஷன் 10 நாளைக்கு நோயில கிடந்து செத்தாலும் தெரியாத திடீர்னு இப்படி போயிட்டாரு அப்படின்னா, சரி அவ மனசு கேட்கல் முழுக்க அப்படி சொல்லுதா, சரி அப்படின்னு நாங்களும் விட்டாச்சு. இதுல இருந்து ஒரு மாசம் இருக்கும். சரி ஒரு வயசான ஆளு ஒரு 2 வருஷமா உடம்பு சரி இல்லாம கிடந்து, சரி வயசான ஆளு உடம்பு சரி இல்லாம இருந்து செத்து போனாரு. அன்னைக்கு இவ என்ன சொன்னா தெரியுமா, படக்குன்னு செத்தாலும் தெரியாத இப்படி கிடந்து செத்துட்டாரு. ஐயோ. அப்போ இதுல என்ன சொல்வது, நம்ம ஏதாவது என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆமையா, அவர் செத்துதான் போயிட்டாரு, எப்படி செத்தாதான் நம்ம வர போறாரா, என்ன செய்ய போறாரு, வர மாட்டாரு. அவ பேசி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு கிடந்து செத்தாலும் தெரியாதுன்னா, சரிதான் கிடந்து செத்தவரை திடீர்னு செத்தாலும் தெரியாதேங்க. அதான கேட்டேன். அப்ப பேசணும்னு இந்த வாய் ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருக்கும். அவன் எலும்புல நாக்கி எங்க வேணாலும். அடுத்தவர்களுக்காக வாழ வேணும் என்பதை நாம என்னைக்கும் நினைக்கவே கூடாது. நமக்கான வாழ்க்கையை நமக்கு பிடித்ததாக நாமல் அனுபவித்து வாழ வேண்டும். அதனால எம்மா நாகக்கண்ணே, என்னம்மா வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடின்னு இருக்கான். நீ அதனால எதையும் நினைச்சு கவலைப்படாத. ஆண்டவனுடைய அருள் இருந்தா நமக்கு அழகான பிள்ளை இருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தா என்னால் சென்றாலும் நமக்கு ஏந்து பிள்ளை இருக்கும். நீ கவலைப்படாத. அப்படி என்று நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஆறுதலை சொன்ன போது, கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, நான் சொல்லுகிறேன் கவலைப்படாதே, நான் சொல்லுகிறேன் கவலைப்படாதே. நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், கவலை உனக்கு வேண்டாம். உனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா, சரி என்ன ஒரு ஆம்பளை பிள்ளையா நினைச்சுக்கடி, மடியில போட்டுக்கம்மா. உன்னை மடியில போட்டா மணக்கும் பாரு. இல்ல நாகக்கண்ணி நாகராஜன் பிள்ளைய மடியில தூக்கி போட்டாலே காலு 2 வெளியே தொங்குமா. சரி இத்தா பெரிய மனுஷன் உண்மை தூக்கி மடியில வச்சா தலை வைக்கத்தான் இடம் இருக்கும். நாகக்கண்ணி நாகராஜனை பார்த்து சொல்லுகிறாள். அதுக்குத்தான் யாருனாலும் உருவம் ஒண்ணுதானே. நாகராஜனை பார்த்து, நாகராஜா என் கனவா என் மடியில உங்களை ஆம்பளை பையலா நினைச்சு நான் மடியில போட்டுக்கிடுவேன். ஏ நாகக்கண்ணி, இல்லங்க எனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா ஒன்ன ஒரு பொட்ட பிள்ளையா நினைச்சுக்கிடுவேன். ஆமா உனக்கு ஞாபகம் வந்தா என்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்கடி. நினைச்சுக்கோமா. உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. சரிதானே. அதுக்கு மேல ஏன் நமக்கு இன்னும் ஒரு தொல்லை? இடையில எதுக்கு ஒரு தொல்லை? என்ன சரி சரிடா சரி அவையா ஓட்டு சரி. உன் கட்டை அப்படி பேணணுமாங்க பிள்ளை இல்லாம 1/2 லிட்டர் பாலை வாங்கி 1/4 லிட்டரா வத்த வச்சு 2 ஆலிஸ போட்டு குடிக்கணுமா. சரி முடியாது. சரி சரிதான் சரிதான் சரி
அஞ்சு பிள்ளை இருந்ததுன்னு வைகி, ஒரு பிள்ளைக்கு தட்டுல ஆற வச்சிருப்பா. ஒரு பிள்ளை 10 வயசானாலும் பால் டப்பாவில் தான் குடிப்பேன்பா. ஒரு பிள்ளை உரி கிளாஸ் இருந்தா தான் குடிப்பேன்பா. இன்னொரு பிள்ளை கண்ணாடி டப்பாவில் தந்தா தான் குடிப்பேன்பா. அப்போ இவங்க 5 பேருக்கும் ஊற்றி வச்சுட்டு கடைசியாக இந்த அம்மா ஒரு அரை கிளாஸ் இருக்கும் பார்த்துக்கோ, மண்டி மவுளியுமா இருக்கும். அந்த அரை கிளாஸ் காப்பி இவன் குடிக்கணும்னு ஊற்றி வச்சிருப்பா. அப்போ ஊற்றி குடிக்கும் போது மண்டியை மாத்திரம் குடிச்சேன்னு வைங்க, நல்ல ஒரு குணமா மனமா இருக்கும். அப்ப இந்த அரை கிளாஸ் காப்பி அவன் குடிக்கணும்னு அந்த அம்மா ஊத்தி வச்சிருப்பா. சரி, ஒரு முடுக்கு காப்பியை தான் குடிச்சிருப்பா. சரி, அதுக்குள்ள மூத்தவன் சொல்லுவா, என்ன ஏமா என்னம்மா ஏ அம்மா என்ன சொல்லு, எனக்கு ஒண்ணுக்கு வருதேம்பா. போயிட்டு வா போல, நீ வந்தா தான் போவேம்பா. அவளை கொண்டு விட்டுருப்பான். 2வது உள்ளவன் ஏமா எனக்கு 2க்கு வருதேம்பா. சரி, அது 2வது முடுக்கு கூட குடிச்சிருக்க மாட்டா. அவனை கூட்டி கொண்டு விட்டு அவனை கழுவி பிறக்கி கொண்டு விட்டா. சரி, ஒரு பிள்ளை ஒண்ணுமே சொல்ல மாட்டான் பாத்துக்கோ. அவனே இருந்து அவனே விளையாண்டுகிட்டு இருப்பான். சரிதான். இன்னொரு பிள்ளை சூடா காப்பிய காலில் ஊத்திட்டு அது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கும். இந்த அம்மா எல்லாத்தையும் பார்த்து சலிச்சு முடிச்சு கடைசியில ஆறி போய் இருக்கும் பாத்துக்கோ கா கிளாஸ். அந்த கா கிளாஸ் காப்பியை குடிக்கணும்னு வாயில வச்சிருப்பா. கடைக்குட்டி பையன் இருக்கான் பாரு, சின்ன பையன், இவன மாதிரி இருப்பான். பின்னால வந்து கழுத்தை கட்டி தொங்குவான் பாத்துக்கோ. ஐயோ, அப்ப அந்த அம்மாவுக்கு வரும்பாரு கோபம். ஒரு கிளாஸ் காப்பியை குடிக்க விடுதா அப்படின்னு கையோட பிடிச்சு இழுத்து சக்கனை கீழே வச்சு சரி கண்ணத்தை பிடிச்சு 2 இணுங்கு இணுங்கிடுவான். 2 இணுங்கு. உங்க அப்பா வந்தா உங்க அப்பன் தொல்ல தண்ணிய போட்டுக்கிட்டு அவன் ஒரு பக்கம், அவன் தொல்ல உங்களை பாப்போம்னா ஒரு கிளாஸ் காப்பி குடிக்க விடுதியாடா பிள்ளையாவா பெத்து உங்களை தொல்லையா பெற்றிருக்கேன் அப்படின்பா. அதான் பிள்ளை இல்லை பெச்சு எடுத்த அன்னைக்கே தொல்லைன்னு இருக்கான். இப்ப நீ சொன்னதெல்லாம் சரிதான். இந்த பிள்ளைகளை இவளை கஷ்டப்பட்டு வளர்த்து வாலிபமாக்கி அதுகளை நல்லா படிக்க வச்சு ஒரு பிள்ளைகளும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கும்போது 1 லட்சம் வாங்கும் சம்பளம், 2 லட்சம் வாங்கும், 50,000 வாங்கும். இப்படி வரிசையா கவர்மெண்ட் வேலை பார்த்து ரூபாயை கொண்டாந்து வீட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னய்யா? இல்லவே இல்லை. ஆமா, சரிதான். ஆமாய்யா, ஆமா ஆமா, அதனால அம்மா என் நாகக்கண்ணி நீ ஒன்னும் கவலைப்படாதடி, ஆண்டவனே நமக்கு அருள் பாதிப்பார் அப்படின்னு சரி மனைவிக்கு ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லும் போது அப்பந்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா என்ன சொல்லுகிறா? வாழ்ந்திருந்து 2 பேரும் வைகுண்டம் சேருங்காலம் வந்தால் நாமளுக்கு வழி அனுப்புவதற்கு குழந்தை கிடையாது. சேர்ந்திருந்து 2 பேர்களும் சிவலோகம் சேரும் காலம் வந்தால் சேர்ந்தனப்ப நாமளுக்கு குழந்தை கிடையாது மன்னவா. அப்படியே குழந்தை இல்லாமல் ஆண்டு போனோமேயானா என்னாகும்? நாமளை அடக்கம் செய்வதற்கு பெரிய போராட்டம் வரும் அல்லவா. என்ன போராட்டம்? மன்னாச்சாங்கரை ஓரோ
மன்னவா வாழ்ந்திருந்த இருவேர்களும் வைகுண்டம் சேரும் காலம் வந்தால் அவளை வழி எழுப்புவதற்கு ஒரு குழந்தையே கிடையாது மன்னவா. மன்னவா நாளை புண்ண நாம மாண்டு மடந்து மரினமாகி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா தானே மன்னவா அவக்குன்னு அந்த உதவி பண்ணுவா. தான் பெத்த திருமகன் இல்லாமல் சொந்த பெரியப்பா மகனா இருக்கும் அவனை கூப்பிட்டு உங்க சித்தப்பாவுக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லடா உங்களை தான் பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தாரு நீங்க தான் வந்து காரியம் பண்ணணும் வாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவன் சொல்லுவான் எப்படி பணம் இருந்தா கூப்பிடுவதற்கு முன்னாலே வந்துருவான் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. அவன் மூணாஞ்சு உட்கார்ந்து இருப்பான். பணம் பாசு இல்லைன்னு வச்சுக்க சரி கூப்பிட்டா அவன் சொல்லுவான் எப்படி உங்கடா போலத்தவங்களா போசர் கட்டவனே நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா எதுக்கோ அவனே கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம வெள்ளை அடிக்காதுக்காக கொல்லி வைக்கல கொல்லி வைக்க போற ஒண்ணு மத்த பையன் விரும்ப சித்தப்பனாவது செத்தப்பனாவது அதான கேட்டு தூக்கியா அப்படின்றான் தூக்கே. அதனால என் மன்னா நாகராஜா என்னையா பணம் மந்தியிலே குணங்குப்பையிலே என்று சொல்லுவார்கள். ஆமையா இனியும் நாமல் குழந்தை இல்லாமலே இருந்தோமையானா ஆனால் நாமளுக்கு செத்தாலும் மோட்சம் கிடையாது இல்லை தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மளை போல திக்கச்ச ஏழை மக்களுக்கெல்லாம் இந்த தாயே துணை இருக்கணும். அதனால ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு பெரும் தவங்களையே செய்ய வேண்டும் என்று இருவேர்களும் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள். எப்படி ஐயா வெள்ளி சமா தலை முழுகி வெள்ளி சமா தலை முழுகி வெள்ளி சமா தலை முழுகி தலை முழுகிய தலை முழுகிய அங்கே விரல மது இருந்து வரா ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். எப்படி ஐயா? நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய திருப்புகழை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகழை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதக அநாதை ரட்சக ஆபத்து உடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து
ஒரு நாள் தவம் இருந்தார்களா? இல்லை. ஒரு மாதங்கள் தவம் இருந்தார்களா? அதுவும் இல்ல. 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணியே தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருடமாக தவம் இருந்தும் ஆண்டவன் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. ஆண்டவன் வராமல் இருந்த போது இறைவனை எண்ணியே அழுது புலம்பினார்கள். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர. ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் ஏன் இப்படி ஆடுது அசையுது? எதுக்காக அப்படின்னு ஆண்டவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்க்கும்போது ஆருணிய வனத்திலே நாகலோக வட்டணத்திலே நாகராஜ நாகக்கண்ணியினுடைய தவத்தை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போல ஆண்டவன் கலி உலகமெல்லாமும் படி எனக்கவே பயணமாகி வருகிறார். என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு பார்வதிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஆண்டவன் தானே உலகமெல்லாம் போய் படி இழந்துட்டு கைலாசத்துக்கு வாராரு. பார்வதி நம்ம ஒத்தையில தானே இந்த கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கோம். அதனால் இறைவனோடு சென்று இவர் படியளப்பை இன்னைக்கு நம்ம பார்த்து வந்தா என்ன என்ற ஆண்டவனை அழைத்த பார்வதா தேவியானவன் சாமி ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை போகும்போது
என்னோடு நீ படியிறக்கும் இடத்துக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. என்ன ஆச்சு? என்னாச்சு? ஆண்டவா ஐயா, நீங்க உலகமெல்லாம் படியிறக்க போனா நான் ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கேன். ஆமா, எனக்கு நேரம் போக மாட்டேங்குது. டிவியை போட்டு பார்க்கவா? டிவியை போட்டு பார்க்க அந்த காலம் டிவி இல்ல, டேப் ரெக்கார்டு இல்ல. அந்த காலத்துல டிவி, டேப் ரெக்கார்டு, லேப்டாப்பு, டச் மொபைல் போனு இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் மூலமா எதுவுமே இல்லை பார்த்துக்கோ. ஆமா, அப்போ கைலாசத்துல பார்வதிக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்னா இந்த ரம்பா, ஊர்வசி இவங்கெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அதோட இந்த பார்வதிக்கு பணிவிடை செய்வதற்கு அவங்களும் வரமாட்டாங்க. அதனால இன்னைக்கு உங்களோட கூட பார்வதி நானும் வாரேன். பார்வதி, என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போகிறதுனால எந்த குறையும் இல்லை. ஆனாலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன். உலக மக்களை எல்லாமே நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலேயே இல்லாத ஒரு பெரிய வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் இருக்காது. அவங்க வீட்டில் ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன், 21. அப்போ நான் இப்படியெல்லாம் உலகத்தில் ஏழை என்றும் பணக்காரர் என்றும் மாளிகையில் என்றும் மண் குடிசையில் என்றும் நான் படைத்திருப்பேன். நீ பெண்ணாக பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, என் கூட வந்தேன்னா அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். நீ கைலாசத்தில் இரு, நான் ஆண்டவன் போயிட்டு இப்போ வந்துடுவேன். இறைவா, உங்க கூட வரும்போது நான் எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே. படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். அப்போ சிவன் பார்த்தார், இவ சொல்லுவா ஆனா சொன்னதை செய்ய மாட்டா, இவளுடைய குணம் அறிந்து இவளிடத்திலே சத்தியத்தை வாங்க வேணும் என்று உங்க அன்னை கோபால கண்ணை மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட நீ தாராளமா வரலாம். இவ்வளவுதானா? எங்க அன்னை கோபால கண்ணை மேல சத்தியமா படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதா தேவியுமாக இரு பேர்களும் எங்கே வருகிறார்கள்? நாளை நல்ல தினையை கொண்டு நாடு எங்கோ வருவார், உரிய நல்ல தினையை கொண்டு உலகம் எல்லாம் வருவார், ஆளாக்கி தினையை கொண்டு தினையை கொண்டு ஆண்டவா பரம்பொருளே ஐயா. ஆண்டவா
பரம்பொருளே ஐயா கல்லில் வாழ் தேரை முதல் கற்ப சிசு உயிர் வரைக்கும் ஆமையா குட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் ஆமா மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் ஆமையா உயிரும் தப்பாமலை இறையிழந்து முடித்தோம் அல்லவா ஆமையா இறையிழந்து முடித்த மகிமையினால எனக்கு ரொம்ப நேரமா நான் நடந்து வந்தேன் பாருங்க ஆமா என் காலெல்லாம் வலிக்கு கொஞ்ச நேரம் களைப்பாரி விட்டு நம்ம கைலாசத்துக்கு போவோம் அப்போ என்ன சரி ஆமா உடனே பேசாதரோ கால் தானே வலிக்குன்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம்னா நிறைய ஆடுது பாரு. நான் ஒரு காரியம் பண்ணட்டா கால் வலிக்குன்னு சொன்னா செண்டு பாம்பை வேங்காந்து நல்லா காலில் தேய்க்கட்டா அதை உன் காலுக்கு போட்டு தேயி தேய்க்க நேரம் இல்லை அப்படியா களைப்பை தீர்ப்பதற்காக கடவுளும் பார்வதா தேவியுமாக சரி கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருச்சகம் ஆல விருச்சகத்தின் அடியிலே சென்று 2 பேர்களுமே அமர்ந்திருந்தார்கள். ஆஹா ஒரு கேள்வி கேட்பேன் கவனமா கேளுங்கன்னு நம்ம பரிசு உண்டு 200 ரூபா. அப்ப இந்த ஆலமரத்தை கண்டவுடனே பகவானும் பார்வதியும் ஆலமரத்துக்கு அடியிலே சென்று அமர்ந்திருந்தார்கள். கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டே இருந்தது. அப்ப இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்னம் சிறிய பாலகை ஒரு 10 வயசு இருக்கும், 10 கொண்டா இருக்க மாதிரி ஒரு தம்பி அவன மாதிரி ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய பாலகை மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? கீழே முறிஞ்சு கீழே விழுந்துருவான். முனக்கொப்புல இருந்து வெட்டினாம்னா அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? அடிக்கொப்புல இருந்து முனிக்கொப்பை வெட்டினா கொப்பு கீழே வரும், இவன் கீழே இறங்கி வந்துடலாம். ஆமா முனிக்கொப்புல உட்கார்ந்து வெட்டினா சரி கொப்பு கீழே வரும்போது அவனும் கீழே வந்துருவான். அவன் நினைச்சான் மேலே ஏறும்போது சங்கடப்பட்டு ஏறணும், கீழே வரும்போது சுழிவா வந்துருவோமே தெக்க போயிருவான் அப்படின்னு நினைச்சு வெட்டுதான். அப்ப இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினதை பார்வதி பார்த்தா ஐயோ என்ன புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்பில் உட்கார்ந்து அல்லவா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தா பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். அவன் விடல சில காரியம் படல, விவரம் தெரியாத பாலகன் விவரம் இல்லாம போய் வெட்டு தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிருவானே. ஆமையா பிறந்து விழுந்தா இவனை பெட்டி வச்சு தம்பரக்கணும். ஆமையா அதனால ஆண்டவா பரம்பொருளே என்னையா இறைவா என்ன அதுவா பாருங்க என்னது ஒரு சின்ன பையன் முனிக்கொப்புல உட்கார்ந்து மரத்துல அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டுதான் ஐயா. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்க? சொல்லு. அவன் கீழே விழுவதற்கு முன்னால நீங்க தான் போய் உயிரை கொடுத்து காப்பாத்தணும். ஐயா. பார்வதி ஐயா கூட வரும்போது என்ன சொல்லி உன்னை அழைத்து கொண்டு வந்தேன்? என்ன சொன்னீங்க? இறைவா படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் தானே பேச மாட்டோம்னு சொன்னேன். ஆமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேலை முடிந்து விட்டது, பாலகனை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க ஐயா. சிவன் அப்போ தன் ஞான திருஷ்டியினால் பார்த்தார். பார்க்கும்போது இதுவரைக்கும் இந்த பாதையாத்தான் வாரம், இந்த பாதையாத்தான் போறோம், தினம் போய்கிட்டு இருக்கோம், மரமும் இல்லை இந்த பையனும் இல்லையே அப்படின்னு ஞானத்தினால் பார்க்க அதிசயத்தை பார்க்கும்போது ஆண்டவன் கண்டுகொண்டார். ஆஹா இது யாருடைய வேலை? யார் வேலை? பார்வதி யார் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தார்? யார் மேல? அண்ணன் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தார். கோபால கண்ணன் தான் தங்கை என்றும் பாராம அண்ணன் என்றும் பாராமல் பார்வதி ஆணையிட்டு கொடுத்து விட்டார். இவ சத்தியத்தை மீறி நடக்காளா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காளான்னு பரிசோதனை பண்ணத்தான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பார்வதியின் சத்தியத்தை பரிசோதிப்பதற்கு தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவர் வேலைதான் இந்த வேலை. இதை அறிந்த ஆண்டவன் காப்பாற்ற முடியாதென்றார் சொன்னார். பார்வதி காப்பாத்தினா தான் உங்க கூட வருவேன்னா அப்படிங்க அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அறியும் சிவனும் ஒண்ணு, அதை அறியாதவன் வாயில மண்ணன் இருக்கான். ஆமா நம்ம அரிசியிலே அறியும் சிவன் இருக்காங்க. அரியை பத்தி சிவனுக்கு தான் தெரியும். ஆமா அரி சிவனை பத்தி அரிக்கு தான் தெரியும். ஆமா 2 பேரை பத்தி வேற யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஒரு கதை உருவாகணுமானால் அதுக்கு கண்ணன் வேணும். கண்டிப்பா. கதைக்கு கதாநாயகனே இந்த கண்ணன் தான். அவர்தான் டைரக்ஷன். கண்ணன் இல்லை என்றால் கதையே கிடையாதா? இல்ல. அப்போ இந்த எம்பெருமான் தான்
தானே இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஆமையா. அப்ப நம்ம இந்த பிள்ளைய காப்பாத்த கூடாது. ஆமா. சாகணும்னு அவர் தான் பிறவி பண்ணியிருக்காரு. இவன் என்ன பண்ணாலும் செத்துத்தான் போவான் அப்படின்னு இறைவன் தெரிந்து கொண்டு பார்வதி என்னங்க அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தீருவான், சாகணும்னு விதி இருந்தா செத்தே தீருவான், என்ன ஆள விடுனார். ஆள விடமா. இறைவா என்ன நீர் மட்டும் குழந்தைய காப்பாத்தலனா உங்க கூட நான் வரமாட்டேன். ஐயையோ ஐயையோ என்ன என்ன பிடிவாதமா போச்சு. இப்படி பிடிவாதம் பிடிக்காத. அப்போ உனக்கு ஒரு பாடம் சொல்லுகிறேன் கேளு. என்ன வேலைக்கு ஒரு ஆளு போடும். ஏ பார்வதி வாதத்துக்கு சொன்னா நான் என்ன செய்யட்டும். வாதத்துக்கு மருந்து உண்டு. வாதத்துக்கு என்ன மருந்து தெரியுமா? வாழைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், அதை பூரா சாப்பிடணும். சாப்பிட்டா தம்பியா கூடமிட்டு வரும். கூடமிட்டு வருமோ? அதே சமயத்துல அப்போ பிடிவாதம் உன்னுடைய பிடிவாதத்துக்கு ஒண்ணு சொல்லுதேன் கேளு. என்ன? இந்த பையனை காப்பாத்துவோம். ஆனா ஒண்ணு என்ன, அவன் எப்படி இப்ப வெட்டு முடிந்து கீழே விழத்தான் போறான். விழுவான். அவன் கீழே விழும்போது சரி என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. காப்பாத்துமா. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பி ஆத்துவேன். நானே போய் காப்பி ஆத்துவேன். போதும் போதும் காப்பாத்துவோம்னு ரெண்டு பேரும் பேசி முடித்தாங்க பாரு. சரி ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட சரிதானே. ஓங்கி 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 வெட்டுனா. வெட்டு முடிந்தா பாலகன் கீழே வாரா. எப்படி வாரா? பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. கீழே கரணம் போட்டு வந்தான் பாரு. ஆமையா. ஏ பாவி என்ன அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்து என்ன பத்தா அம்மான்னு சொல்லியிருந்தா பார்வதி காப்பாத்திருப்பா. அப்பான்னு சொல்லியிருந்தா ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்திருப்பார். இவன் அம்மா வென்றும் சொல்லவில்லை, அப்பா வென்றும் சொல்லவில்லை. சொல்லல. அத்தனை விட்டு விட்டு பாவி எதை சொன்னான்? என்ன சொன்னான்? இதான் கேள்வி. சரி 200 ரூபா போச்சே. இப்படி படக்குன்னு நீங்க சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் பெட்டு கட்டி இருக்க மாட்டேன். நீங்க லிஸ்ட்ல இல்ல. அப்படியா? சரி ஒண்ணும் கவலைப்படாதங்க. நானே ரூபாய கொடுத்துட்டு போறேன். அப்படியா? ஊர்ல போய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுதேன். இதோட ஏகப்பட்ட கோயிலுக்கு ரூபா கொடுக்க வேண்டியது இல்லைன்னு வைங்க. அடுத்த வருஷம் வரும்போது கொண்டுகிட்டு வரோம். இந்த வருஷம் கொடுத்தோம்னா நீங்க செலவு பண்ணிடுவீங்க. ஆமா. அதோட சில்லற வேற இல்ல பசங்க. அப்படியா? இப்படியே ஊருக்கு நாங்க சொல்லிக்கிட்டே வரோம். என்னைக்கு வந்து மொத்தமா கேட்காதோ தெரியல. பாலகன் அம்மா வென்றும் சொல்லவில்லை, அப்பா வென்றும் சொல்லவில்லை. இல்லை செத்தேமனா வாக்கு சனையும் போக்கல. செத்தேன் என்று விழுந்தான், செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, எப்படி அவையாவே வாழ்க்கை அவையாவே வாயில் இருக்கான். என்ன ஒன்வே ரோடா ஓட்டிருக்கு ரோடா போடுவாங்க. அவையாவே வாழ்க்கை அவையாவே வாயிலன்னா சரி நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணுமா. ஆமையா. நாமல் வாயினால் யாரையும் சபிக்க கூடாது. எதிரியாவே இருந்தாலும் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா நம்மளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. கடவுள் கொடுக்க கூடியதை கரெக்டா கொடுப்பார். கண்டிப்பா கொடுப்பார். அப்போ நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பலிக்குமா? ஆமையா. அதற்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. சரிதானே. இப்போ ஒரு ஆளுகிட்ட போய் அன்பா பேசுனா எப்படி பேசுவாங்க? அன்பா பேசுனா ஐயா வாங்க. கோபமா பேசுனா கோபப்படுவாரு. அதான் உணர்வு என்பது. அப்போ வார்த்தைக்கு உணர்வு இருக்குது, உயிர் இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை மதித்து யோசித்து நிதானமா பேசணும். இல்லைக்கும் ஒரு